வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்குங்க. பஞ்சாங்கம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சனா 5, அங்கம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் தினந்தோறும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். இதையெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள். பலன் கிடைச்சா ஃபாலோ பண்ணுங்க, இல்லை விட்டுட்டு போயிட்டே இருங்க, காசாக பணமாக. ஸோ நீங்கள் எந்திரிச்ச உடனே முதல்ல ஒரு இறைவனை தரிசனம் பண்ணுறப்போ கிழமைகள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. நாள், நட்சத்திரம் சொல்லிட்டோமா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்ஸம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களை சொல்லுங்கள். கரணங்கள், கரணம் தப்பினால் மரணம் சொல்கிறோம்ல, இந்த கரணங்களுக்கு பவர் உண்டு. பவம், பாலவம், கௌளவம், கைதுளை, கரசை, மணிசை, பத்தரை, சதுஷ்பாதம், சகுனி, நாகவம், கிம்சு துக்கணம். 11 கர்ணங்கள். திதி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமை, தூதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி. 27 யோகங்கள். விஸ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சோபனம், இந்த மாதிரி 27 யோகங்கள். இதையெல்லாம் தினந்தோறும் காலையில் உச்சரிங்க. இந்த உச்சரிப்புக்கு மிகுந்த ஒரு பலம் இருக்குது. அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் ஃபாலோ பண்ணுங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா, அவருக்கு அஷ்டமி திதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது. சஷ்டி திதி, சஷ்டி முருகனுக்கானது, ஆறுமுகனுக்கானது. இந்த குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா சஷ்டி திதியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பிறப்பு ஏற்படும். போக அரச மரத்தில் குழந்தை இல்லாதவங்க ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு ஈரத்துணியோடு சுற்றி வந்தீங்கன்னா அதில் ஓசோன் படலம் நம்ம சுவாசிக்கும் போது அதுக்குள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சயின்ஸும் சொல்லுது. அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லுது. இந்த சயின்ஸை அடிப்படையாக வச்சு தான் சாஸ்திரங்கள் உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அதனுடைய அடையாளம் என்னங்கிறது பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதனுடைய அதிதேவதை, அதனுடைய விருட்சத்தை நீங்கள் வழிபடுங்க. அந்த கரணங்களுக்கு சில மிருகங்கள் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடையலாம். உங்களுடைய கடமையை செஞ்சுட்டே இருக்கீங்க, இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன். என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.